மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மீது கூட்டுச்சதி, நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது கேரள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதுகுறித்தான முழு பின்னணியையும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடப்பாண்டின் தொடக்கத்திலே கேரள திரையுலகிற்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்த திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி கேரளா மற்றும் தமிழ் திரையுலகில் சக்கை போடு போட்ட இத்திரைப்படம் நட்பின் இலக்கணமாய் இளைஞர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. கொடைக்கானலில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 200 கோடி ரூபாய் அளவில் வசூலை வாரி குவித்து கேரள திரையுலகை உலக அரங்கில் தனி கவனம் பெற செய்தது. இந்நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மீது கூட்டு சதி, நம்பிக்கை துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது கேரள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. படத்தின் தயாரிப்பு நிறுவனமான பரவா பிலிம்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் ஷான் ஆண்டனி லாபத்தில் பங்கு தருவதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக கேரளா அரூர் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். திரைப்படத்தின் தயாரிப்பிற்காக தான் 7 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாகவும் படத்தின் லாபத்தில் 40% வரை பங்கு தருவதாக கூறிய தயாரிப்பாளர்கள் படம் கோடிக்கணக்கில் வசூலை குவித்தபோதும் தற்போது வரை 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என சிராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். OTT பிளாட்ஃபார்மில் படத்தை 20 கோடி ரூபாய்க்கு மேல் விற்ற தயாரிப்பாளர்கள் அந்த பணத்தையும் முழுவதுமாக எடுத்துக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தயாரிப்பாளர்களுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மஞ்சுமல் பாய்ஸ் படம் உருவாகும் போது அவர்களின் முயற்சிக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் 7 கோடி ரூபாய் வரை தான் முதலீடு செய்த நிலையில் தன் பெயரை படத்தின் ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யவில்லை என சிராஜ் வேதனை தெரிவித்திருக்கிறார். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டும் தயாரிப்பாளர் மீதான வழக்கு பதிவும் கேரள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் படத்தின் தயாரிப்பாளர்கள் உபின் ஷாகிர், ஷான் ஆண்டனி, பாபு ஷாகிர் ஆகிய 3 பேர் மீதும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.